ஹலோ இன்வெஸ்டார்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்டார் மைண்ட் வாய்ஸ். இன்னைக்கு 8 ஜூலை மார்க்கெட்டோட அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸும் போகாமல் அப்பும் போகாமல் டவுனும் போகாமல் மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே ஏறவும் இறங்கவும் இப்படியே தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் எண்டில் நேற்று முடிஞ்ச மாதிரி ப்ளஸ் இல்லாமல் மைனஸ் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக தான் இன்றைக்கும் முடியுமோ இல்லை மாறுமோன்றது இன்னும் ஒரு 1 ஹவரில் தான் தெரியும். நேற்று 7th ஜூலை FIDIS உடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று எஃப்ஐஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 321 கோடி வந்து நெட்டாக பைதான் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். நம்ம டிஐஸும் 1853 கோடி நெட்டாக பைதான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த மந்த் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5965 கோடி நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. நம்ம எஃப்ஐஸ் பார்த்தோன்னா 5451 கோடி நெட்டாக செல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரெண்டு பேருமே சேமாக பை பண்ணிக்கிட்டே இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக அப்பில் போகும். அடுத்தடுத்து என்ன அதாவது இன்னைக்கு எண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே 1,05,603 கோடி வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இயர் வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ண வரைக்கும் அதை வச்சு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஃப்என்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அல்லது ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து வந்து இப்போ ஃபாரின் எஃப்ஐஸ்லாம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய வந்து நாலேஜ் உள்ள பர்சனை வந்து ஹையர் பண்ணி ஃபுல்லாக வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு ப்ளஸ் ஏஐ பேஸ்டை வச்சு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுனால அவங்க நம்ம நார்மல் இன்வெஸ்டர்ஸ் நாம் அவங்கள்ட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஒரு 50 to 60%, கோல்டு சில்வர் மியூச்சுவல் ஃபண்டு இதில் ஒரு 20 to 30%, ஒரு 10% 20% மட்டும் நீங்கள் எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணுங்கள். எஃப்என்டோவில் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எஃப்என்டோ நிறையா வந்து கோர்ஸ் எல்லாம் படித்து வருஷக்கணக்காக எல்லாம் நிறைய நாலேஜில் கெயின் பண்ணி படிச்சுட்டு தான் நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் நான் எஃப்என்டோ வந்து ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 10% 20% அமௌண்ட்டை மட்டும் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மீதி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் ஈக்விட்டியில் போடுங்க. அதுதான் எப்பயுமே சேஃபாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 6% மேலே தொடர்ந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தோன்னா ஜானி ஸ்ட்ரீட்டோடைய அவங்களுடைய நெகட்டிவ், அதுவும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பிஎஸ்சிலையும் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 200% மேலே பிஎஸ்சி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கறதுனால தான் பிஎஸ்சி ஷேர் நிறைய இறங்குது. ப்ளஸ் அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் வந்து அந்த ஒரு ரீசனுக்காகவும் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. இப்போ பிஎஸ்சி ஷேர் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 6% கிட்ட நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா 212% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஸோ பிஎஸ்சி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு இன்வெஸ்டருக்கு நல்லா கொடுத்துருக்கு. அது கண்டிப்பாக நம்ம ஒரு பாராட்டி தான் ஆகணும். அதே சேம் டைம் இப்போ வந்து எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுனால தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ சம் நெகட்டிவ் நியூஸு காரணமும் இருக்கலாம். ஓலா ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 140 ரூபாய்க்கிட்ட இந்த இடத்த வந்த ஒரு ஷேரு தொடர்ந்து 40 ரூபாய்க்கிட்ட அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட 200 days மூவிங் ஆவரேஜ், 50 days மூவிங் ஆவரேஜ் எல்லாத்தையும் உடைச்சி கீழே வந்துக்கிட்டே இருக்கு. அது காரணம் அந்த ஷேரோடைய கம்பெனிஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அவங்களுடைய ப்ராஃபிட் ஆகட்டும், அதில் கம்பெனியில் வர நெகட்டிவ் நியூஸ், அடுத்தடுத்த மாடல் எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேமை கொடுக்கல. அந்த காரணங்களால் தொடர்ந்து வந்து இந்த ஷேர் ஒரு டவுனை தூக்கி போய்கிட்டே இருக்கு. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, புதுசாக பண்ணுறவங்க தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தொடர்ந்து அந்த கம்பெனியோட சேல்ஸ் அதிகமாகிட்டே போகணும். முதல் விஷயம் பார்க்கணும். ரெண்டாவது குவார்டர்லி விட்டுடுங்க. ஆனுவலி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர் இருக்கும்போது
ஒரு குவார்ட்டர்ல வந்து டவுன், ஒரு குவார்ட்டர்ல அப், அந்த மாதிரி மாறி மாறி வரலாம். ஏன்னா சில நியூஸை பொறுத்து அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் மாறலாம். ஆனால் இயர்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனி தொடர்ந்து ப்ராஃபிட்டை கொடுத்துட்டே வரணும். அப்படி ப்ராஃபிட்டை கொடுக்கலாம் தயவு செஞ்சு அந்த கம்பெனியில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. நம்ம தேவை நம்மளோட மணியை வந்து நம்முடைய அசல், நம்முடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்பயுமே நம்ம வந்து லாஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போதே தொடர்ந்து சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்கணும். இயர் ஆன் இயர் அதனுடைய ப்ராஃபிட் நல்லா இருக்கணும். டெப்ட் வந்து ரொம்ப, அதனுடைய கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியாக நீங்கள் பார்த்து எப்பயுமே நீங்கள் சூஸ் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி ஷேரில் போய் கண்டிப்பாக தயவு செஞ்சு உங்கள் அமௌண்ட்டை போட்டு லாக் பண்ணிடாதீங்க. நிஃப்டி 50ல் டாப் 28 இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ், M&M, இன்ஃபோசிஸ், இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் தான் போயிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறன்றவங்க கண்டிப்பாக எல்லாம் புக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த நியூஸ் எல்லாம் எல்லாருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ண அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதனால நீங்கள் ஒரு 100 ரூபாய் போயிட்டு ஒரு ப்ராஃபிட், உங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் போதும் உங்கள் ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிங்கன்னா எடுத்துருங்க. ஏன்னா இந்த ஷேர் வந்து, இந்த ஷேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன், அவங்க அடுத்தடுத்து கம்பெனியோட நியூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நெகட்டிவாக எதுவுமே கிடையாது. அதனால் ப்ராஃபிட்டை மட்டுமாவது புக் பண்ணி வெளியில் எடுத்து வச்சு சேஃபாக இருங்க. நீங்கள் மொத்தமாக செல் பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணுங்க. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக நான் சொல்லுவேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா நடந்துட்டு இருக்க எல்லா சம்பவத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அதுக்கு யாருன்னா நம்ம தலைவர் வந்து திமிங்கலம் மட்டும்தான் காரணம், டொனால்ட் ட்ரம்ப். நம்ம குளோபல் நாட்டாம இவர் பண்ற சேட்டைகள் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. இப்போ ரீசெண்டாக அறிவிச்ச ஒரு அறிவிப்பு என்னன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் நான் 10% மேலே வரி விதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ரஷ்யா கூட யாரெல்லாம் ட்ரேடிங் டீல் யாரெல்லாம் வைக்க போறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து 500% கண்டிப்பாக நான் வரி விதிப்பேன் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. அந்த தகவலே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து பயந்து போய் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் மார்க்கெட்டு இருக்கும்போது ஒரு நாளும் ஒரு தகவலை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் 10 கண்ட்ரி 12 கண்ட்ரி நான் டிராஃபிக் விதிக்க போகிறேன், அதனுடைய தகவல் லேட்டராக வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ ட்ரம்ப் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஐக்கியானாவும் அமெரிக்காவை பேஸ் பண்ண கம்பெனிக்கு லாபம் வர மாதிரி மட்டும்தான் வந்து அவர் தகவலை கொடுக்குறாரே தவிர மற்ற வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றியோ இல்லை மற்ற கண்ட்ரியை பற்றியோ எந்த ஒரு விஷயமும் அவர் வந்து யோசிக்கவே மாட்டாரு. நம்ம பிரதமர் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, யாரா அவன் இவன்ட்டெல்லாம் வந்து நாட்டை கொடுத்துட்டு இவன் பண்ற பாடு ரொம்ப அநியாயமா இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பத்தி நினைச்சிட்டு ரொம்ப தலைவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த நிலைமை மாறும், இப்படியே போயிடாது. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்க எடுக்கிற ஸ்டாக் ஆகட்டும், ஒரு நல்ல ஸ்டாக்னா நீங்க டவுன் போகுதுன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அது மேல கண்டிப்பா வரும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தா ஒரு லோவிலையும் கீழே வரும்போது அமௌண்ட்டை நீங்க எஸ்ஐபி உள்ள ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்கேஸ் என்கிட்ட அமௌண்ட்டில் நான் என்ன பண்ண நீங்க கேட்கலாம், அப்படியே கம்முன்னு இருங்க. கண்டிப்பா நீங்க சைலண்டா இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா நல்ல கம்பெனியா இருந்தா கண்டிப்பா நீங்க மேல வந்துடும். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டா இருந்தா ஃபாலோ பண்ண வேண்டியது ஒண்ணு தான், ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாங் டைம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அமௌண்ட் இருக்க எஸ்ஐபி முறையில் ஒரு ஆவரேஜா உங்க அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டவுன் போகுதுன்னா அமௌண்ட் இருந்து ஆவரேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க சைலண்டா இருந்தாலே கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு நல்ல நியூஸ் வரும்போது இல்லை ஒரு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா அந்த கம்பெனி மேல் நோக்கி தான் கண்டிப்பா வரும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி தான் சொல்லுது. ஐபிஓ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஓப்பனிங் ஒரே ஒரு ஐபிஓ பார்த்தீங்கன்னா டிராவல் ஃபுட் அண்ட் சர்வீஸ், இந்த ஐபிஓ மட்டும்தான் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1% மட்டும்தான் லிஸ்டிங் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து சொல்ற அமௌண்ட் 1100 ரூபா வந்து அந்த அமௌண்ட் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லிஸ்டிங் ஆக வாய்ப்பு பார்த்தோன்னா 1112 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா அந்த ரேஞ்சில், அதில் 12 ரூபா அந்த ரேஞ்சில் மட்டும்தான் லிஸ்டிங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஐபிஓவில் மினிமம் ஒரு 30% 20% மேலே 20% மேலேயாவது வந்து இருந்தால் மட்டும்தான், லிஸ்டிங் கெயின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது கம்மியாக கண்டிப்பாக தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது நெகட்டிவ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லிஸ்டிங் ஆன
ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% மட்டும்தான் லாபத்தை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 75 ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு இது வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அன்லிஸ்டட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணி தான் கிட்டத்தட்ட 1500 1200 1000 அந்த ரேஞ்செலாம் நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து லிஸ்டிங் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 805 ரூபா தான் 815 ரூபா தான் கிட்டத்தட்ட லிஸ்டிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய லாஸ் தான். அதனால் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை மோஸ்ட்லி வாங்காதீங்க. அதேமாதிரி ஐபிஓ வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற காசை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த கம்பெனியோடைய அந்த ஐபிஓ வரும்போதே கிட்டத்தட்ட அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதில் தொடர்ந்து ப்ராஃபிட்லாம் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வர ஐபிஓ எது இருக்குன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ஐபிஓ என்எஸ்டிஎல் ஐபிஓ. இது வந்து கண்டிப்பாக அடுத்தது இந்த மந்த்துக்குள்ளேயே மேபி வரலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஐபிஓ வந்ததுன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ எல்லாரும் எதிர்பார்க்குங்க. அதேமாதிரி அடுத்தது என்எஸ்சியும் ஐபிஓ வரப்போகுது, லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ அந்த ஐபிஓலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அடுத்து இந்த ஐபிஓலாம் வரும்போது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ ஒன்று ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று போடுறேன். இன்னைக்கு பிஎஸ்சி மட்டும் 6% மேலே இல்லை. டைட்டன் ஷேரும் கிட்டத்தட்ட 5.5% மேலே லோடு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாரத் ஏர்டெல், ஸோ இந்த முக்கியமான பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாமே டவுனில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, புதுசாக பண்ணுறவங்க வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இதில் ஒரு 50% லோவில் வரப்போ ஒரு 50% போடுங்க. அடுத்தடுத்து நீ எப்பப்பெல்லாம் லோவில் வருதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரே டைமில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அந்த ஷேர் வந்து கீழே போகும்போது உங்ககிட்ட ஆவரேஜ் பண்ண காசு இருக்காது. ஸோ எப்பயுமே ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு பிளான் பண்ணி மற்றவங்க ரெகுலராக யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கூட ஒரு ஐடியா கேட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்களாக ஒரு முடிவை எடுக்காதீங்க. அது கண்டிப்பாக ஒரு லாஸில் போய் அப்படி இல்லைன்னா போய் ரொம்ப 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 காலமாக வந்து அந்த ஷேரில் லாக் ஆகிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணி எதாக இருந்தாலும் செய்யுங்க. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அலாக் இண்டஸ்ட்ரீஸ், ஏர்டெல் இந்தியா, சொனாட்டா சாஃப்ட்வேர் இந்த மாதிரி கம்பெனிலாம் இன்றைக்கி நல்லா அதிகமாக டாப்பில் போயிட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அலாக் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட காலையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17% கிட்ட ப்ராஃபிட்டில் மேலே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 1 இயர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இயராக கிட்டத்தட்ட 18% மேலே நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25% தான். இந்த கம்பெனிஸ் ஆரம்பிச்ச காலத்தினாலேருந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் லாபத்தை பார்த்துருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரே நாளில் அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் 16% வந்து ஒரு நாளில் மட்டும் ப்ராஃபிட் பார்த்துக்கிறாங்க. இது காரணம் என்னன்னா அந்த கம்பெனி மேலே வர ஏதாவது ஒரு நியூஸ் தான். இந்த நியூஸை வச்சு நியூஸை மட்டுமே வச்சு ஏறுற கம்பெனியில் இது ஒரு கம்பெனி. இல்லை இந்த மாதிரி கம்பெனியில் போய் உங்கள் அமௌண்ட்டை வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுனா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து மறுபடியும் அந்த அமௌண்ட் எடுக்க ரொம்ப நாள் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிலாம் போயிட்டு லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் எடுக்கிற சூழ்நிலை வரும். ஒருவேளை நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னா ஒரு 100% ஒரு 5% 10% அமௌண்ட்டை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 80 to 90% நல்ல பெரிய கம்பெனியில் தொடர்ந்து லாபத்தை தரக்கூடிய கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய ப்ராஃபிட்டோ இல்லை லாபமோ உங்களுக்கு கம்மியாக வந்தாலும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு லாஸ் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் திமிங்கலம் பிஎஸ்சி தான் இருக்கார். கிட்டத்தட்ட 7% நியரஸ்ட் வந்துட்டாங்க. தொடர்ந்து அவங்க நெகட்டிவ் தான் போயிட்டுருக்காங்க. அடுத்து டைட்டன் அவங்க நியரஸ்ட் ஒரு 6% கிட்ட வந்துட்டாங்க. அடுத்தது பிசி ஜுவல்லர்ஸ் இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 4% போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட முன்னாடி வந்து இந்த பிசி ஜுவல்லர்ஸ் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 20 to 30% நான் ப்ராஃபிட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதனோட ரிசல்ட் எதுவுமே சரியில்லாததுனால அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லோவில் தான் ட்ரை பண்ணுது. காலையிலேருந்து இறங்கும் இந்த மாதிரி இது மட்டும் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக சொன்ன மாரி மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸில் மட்டும்தான் போகுது. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போக போகுதுன்னா மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிடாமல் ஒரு சைடு வேஸில் மட்டும் போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மேலே ஏற ட்ரை பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரெடியாக இருங்க.
ஒருவேளை டவுன்ல போனாலும் சரி, டவுன்லயும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் மார்க்கெட் போகணும் யாராலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஒருவேளை டவுன்ல போனாலும் நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வைங்க. கண்டிப்பா லோவில் போக போக நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல லாபம் வரும். இல்லை என்கிட்ட காசே இல்லைன்னா நீங்க சைலண்டா இருந்தாலே போதும், மறுபடியும் மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி சொல்லுது. தேங்க்யூ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.